கபர்களை கட்டி உயர்த்தி உருவசு நடத்தவோ, கபர்களை கட்டி உயர்த்தி கொண்டாட்டங்கள் நடத்தவோ, கந்தூரிகள் நடத்தவோ, கபர்களில் போய் வணக்க வழிபாட்டை செலுத்தவோ அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலம் கட்டளையிட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார். இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களும் தர்காக்கள் உண்டாகி இருக்கும். அடங்கப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மனிதர்களாக மாறி இருப்பார்கள். வணங்குகிற நீங்களும் வணங்காத நாங்களும் என்று இருப்பினவர்கள் இந்த மனித சமூகத்திலே தேவையில்லை. எல்லோரும் வணங்கி இருப்போம். எப்படி பெருநாளை கொண்டாடுகிறோமோ அதே போல வருடத்தில் ஒரு நாளை தேர்வு செய்து நம்முடைய நல்லடியார்களுக்கு நாம் எல்லாம் ஜெகஜோதியாக ஊரெல்லாம் திரண்டு கொடி கட்டி அன்னதானங்கள் வழங்கி உருசும் தந்தூரியம் நடத்தலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அல்லவா நாம் செய்ய முடியும் என்பா அந்த சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தால், அல்லாஹ் தடுத்திருந்தால் அந்த காரியத்தை நாம் செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கபர் ஜியாரத்தும் இஸ்லாமிய பெரும்பான்மையான மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்தும் வேறொன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில், உத்தம சஹாபாக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜியாரத்தில் கடலை இல்லை, சக்கரை இல்லை, ஊதுபத்தி இல்லை, எண்ணெய் இல்லை, பூ இல்லை, துணிமணிகள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் கபர் ஜியாரத் என்கிற பெயரில் புறப்பட்டு செல்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கையில் இனிப்பி பலகாரங்களோடு, ஊதுபத்திகளோடு, சாம்பிராணிகளோடு, கையில் அவுலியாக்களுக்கு மேல் பொருத்துகிற துணிமணிகளோடு, கையில் பூவையோடு, பல்வேறு வகையான பலார்த்தங்களோடு, உண்டியலில் காசு போடுகிற காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஜியாரத் செய்கிறார்கள். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜியாரத் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தில் இரண்டு அம்சத்தை நமக்கு உள்ளடக்கி சொன்னார்கள். ஒன்று, உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும். இரண்டாவது, அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கித்தான் கபர் ஜியாரத்தை தவிர கபரில் என்றைக்கோ அடங்கி போன நல்லவர்களிடத்திலே சென்று, அடங்கி போன மக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பெயர் அல்ல கபர் ஜியாரத் என்பது. அப்ப இன்றைக்கு தர்காக்களுக்கு செல்கிறார்களே, அது ஜியாரத்தா? அங்கே சென்றால் ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் எஸ்ட தங்கிட்டு போலாம்ங்கிற சிந்தனைகள் தான் வருமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மையவாடி எது? கபரஸ்தான்கள் எது? பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது மரணித்து போனால் அவர்களை அடக்குகின்ற மையவாடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபர் ஜியாரத்தினுடைய இரண்டாவது நோக்கம், அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடங்கப்பட்டவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நன்று கொள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் உயிரோடு உள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் பிரார்த்தனையை வேண்டி நாம் செல்லக்கூடாது. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தால் அது தௌஹீத். அவர்களிடத்தில் பிரார்த்தனையை தேடி நாம் சென்றால் அது ஷிர்க், இணை வைத்தல். தாயினுடைய மன்னரையை சந்திக்க இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை. தந்தையினுடைய மன்னரையை ஜியாரத் செய்ய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை. மகனுக்கோ, சகோதர சகோதரிக்கோ, உற்றார் உறவினர்களுக்கோ, குடும்பத்து நண்பர்கள் இறந்தால் அந்த கபரஸ்தானை சந்திக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நேரம் இல்லை. உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைத்து ஹஜ்ஜுக்கு போவதை போல அஜ்மீருக்கு பஸ் பிடித்து செல்கிறார் ஏர்வாடிக்கு. உண்மையான சத்தியமான மார்க்கம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை. எது மார்க்கம், எது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியம், எது ஏகத்துவம், எது ஏகத்துவத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் தெரியாது. إن كان ما ضمت بي